என்னையா பண்ணி வச்சிருக்கீங்க? என்ன தாயா பண்ணி வச்சிருக்கீங்க? வடச்சென்னைன்ற ஒரு மிகப்பெரிய மாஸ்டர் பீஸை கொடுத்த வெற்றிமாறன் தான் அரசன்ற ஒரு மிகப்பெரிய பேங்கரோட ப்ரோமோவை அப்டேட்டாக வெளியிட்டிருக்காரு. இந்த அரசன் படத்தை அஃபிஷியலாக வடச்சென்னை வேர்ல்டு கூட பிளேஸ் பண்ணிட்டாங்க. இந்த வடச்சென்னை டைம்லைனும் அரசன் டைம்லைனும் ரெண்டுமே எப்படி இன்டர் கனெக்ட் ஆக போகுது அப்படின்னு சேர்த்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு அவர் அரசன் டிகோட். இந்த அரசன் படத்துக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் வடச்சென்னை பற்றி தெரிஞ்சிருக்கணும். வடச்சென்னையோட டைமில் என்ன பிரிச்சிடலாம். ராஜன், குணா, செந்தில் 1987. வடச்சென்னையில் ராஜனோட டைமில் 1987 இருக்கும். எம்ஜிஆர் அவர்கள் இறந்ததை வச்சு வெற்றிமாறன் ரெண்டுத்தையும் சேர்த்து மேட்ச் பண்ணியிருப்பார் அழகா. அன்பு, தம்பி, குணா 1991. வடச்சென்னையில் அன்பை ஒரு கேரம் போர்ட் பிளேயராக காட்டியிருப்பாங்க. 1991 ராஜீவ்காந்தியோட டெத்தை வச்சு டைம்லைனா நம்மளுக்கு வெளிப்படையாக சொல்லியிருப்பார் வெற்றிமாறன் அவர்கள். அன்பு, செந்தில், குணா வருடம் 2000. இந்த டைம்லைனில் அன்பு, செந்தில், குணா அவங்களோட சண்டையை வச்சு படத்தை முடிச்சிருப்பார் வெற்றிமாறன். ஜெயிக்கிறோமோ இல்லையோ முதல்ல சண்டை செய்யணும். திருப்பி அடிக்கல நாயுனு நம்மளை அடிச்சு ஓட விட்டுனே இருப்பான். ஃபர்ஸ்ட் நம்ம பேச போகிறது அரசனோட குவாலிட்டி. வடச்சென்னையில் இருந்த அதே கலர் பேலட்டை பயங்கரமாக என்ஹான்ஸ் பண்ணியிருக்காரு வெற்றிமாறன் அவர்கள். வெட்டினவன், செத்தவன், இடம், பேர், ஊர், டைம் எல்லாமே ரியாலிட்டி தான். ஆனால் நீங்கள் அப்படிலாம் காட்டுறதீங்க. ப்ரோமோ ஓப்பனிங்கில் 2 விதமான கேமரா ஆங்கிள் யூஸ் பண்ணி சிம்புவை வெற்றிமாறன் அவர்கள் பயங்கரமான வேரியேஷனில் காட்டியிருப்பார். அடுத்து அனிருத்தோட மியூசிக். நான் கூட யோசிச்சேங்க, அனிருத்துக்கும் வெற்றிமாறனுக்கும் செட் ஆகுமா அப்படின்னு நான் யோசித்தேன். ஆனால் அனிருத் தாங்க பயங்கரமாக விளையாடி இருக்காரு. மியூசிக்கில் பயங்கர குவாலிட்டியாக இருக்குது. அடுத்ததா சினிமாட்டோகிராஃபி. வேல்ராஜ், அசுரன், வடச்சென்னை அப்படின்ற மாதிரி பெரிய பெரிய படங்கள் கொடுத்தவர். அரசன்லையும் அவர் தான் பண்ணியிருக்காரு. பயங்கர குவாலிட்டியாக இருக்கு. அடுத்ததா எஸ்டிஆர். எஸ்டிஆர் வந்து வெந்து தண்ணீர் காடலில் தான் அவருக்கு கடைசியாக கேங்ஸ்டராக பார்த்துருப்பீங்க. ஸோ அரசனில் கேங்ஸ்டராக பார்க்க போகிறோம் எஸ்டிஆர். 100% புட்டாப்புங்க, நான் நிரப்பராதிங்கம்மா. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது கனெக்ஷன்ஸ். வடச்சென்னையில் அன்பும் பத்மாவும் ஒரு இன்சிடென்ட் மூலிமா ஒரு நைட்டு சந்திப்பாங்க. அந்த நைட்டும் அரசனில் சிம்பு அவர்கள் வந்து ஒரு 3 கொலை பண்ணுவார். அந்த 3 கொலை பண்ணதும் ஒரே நைட் ஒன்று தான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இதை மேட்ச் பண்ணுறதுக்காகவே வடச்சென்னையில் ராஜீவ்காந்தி கொலை வழக்கம், இந்த சைடு அரசனில் கேப்டன் பிரபாகரோட படத்தையும் ரெண்டுத்தையும் மேட்ச் பண்ணி வெற்றிமாறன் அவர்கள் வந்து காட்டியிருப்பார். அன்னைக்கு நைட்டு ஃப்ரெண்ட்ஸுங்களோட கேப்டன் பிரபாகரன் படத்துக்கு போயிருந்தாங்கம்மா. அந்த மவுடருக்கு நடக்க சொல்ல நான் ஊருள்ளே இல்லைங்கம்மா. சிம்பு அந்த நைட் சீனில் வந்து ஒரு கத்தி யூஸ் பண்ணியிருப்பார் மர்டர் பண்ணுறதுக்கு. அந்த கத்தியை வந்து வடச்சென்னை படத்தில் வர எந்த கத்தியுமே வந்து மேட்ச் ஆகாது. அதை நல்லா டீகோட் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அது ஒரு மீன் வெட்டுற கத்தி அப்படின்னு. இந்த மீன் வெட்டுற கத்தியை வச்சு பார்க்கும்போது அவர் ஒரு ஃபிஷர்மேனாக இருப்பாருன்னு நான் நினைக்கிறேன். அவர் ஒரு ஃபிஷர்மேன்னு கன்ஃபார்ம் பண்ணுறதுக்காகவே கழுத்தில் ஒரு நங்கூரன் டாலரை வந்து எஸ்டிஆர் அவர்கள் வந்து போட்டிருப்பாரு. அது ரொம்ப நல்லாவே அந்த நங்கூரன் டாலர் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இந்த அப்டேட்டில், அரசன் அப்டேட்டில் எல்லாரும் அந்த கோச் சீனை பார்த்துருப்போம். எஸ்டிஆர் வந்து ஒரு இப்போ ட்ரெண்டிங்காக போயிட்டு ஒரு ஃபேமஸ்டான டைலாகை வந்து சொல்லுவார். சார், நம்ம வேஷத்துல யாரை சார் நடிக்க போறீங்க? தனுஷை நடிக்க வைங்க சார், பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா பண்ணுவாப்ல. அந்த ஷாட்டை நீங்கள் நல்லா நோட் பண்ணீங்கன்னா லெஃப்ட் சைடில் ஒரு லாவா கொடை ஒன்று இருக்கும். ஆக்சுவலி இந்தியாவில் லாவா லான்ச் ஆனது 2009 தான். அப்போனா இந்த சீக்வன்ஸ் எல்லாமே 2009க்கு மேலே நடந்த சீக்வன்ஸ் தான். வடச்சென்னை முடிஞ்சது 2003. அரசனோட கோச் சீக்வன்ஸ் நடந்தது 2009க்கு மேலே. இன்பிட்வீன் கேப்பில் 6 வருஷம் இருக்குது. இந்த 6 வருஷத்தில் வெற்றிமாறன் ஒரு வேளை வடச்சென்னை 2வே முடிச்சிருப்பாரோ. அடுத்ததாக ஒரு அமேசிங்கான சீனை டீகோட் பண்ணலாம். அந்த கேமரா ஆங்கிள் அப்படியே கீழே வந்து ஸ்லோவாக அப்படியே பேன் பண்ணி மேலே காட்டியிருப்பாங்க. அப்புறம் சிம்போட ஃபேஸ் வந்து ஸ்லோவாக அழகாக ரிவீல் பண்ணியிருப்பாங்க கேமராவில். கூட நம்ம அனிருத்தோட பிஜிஎம் ரொம்ப ஸ்லோவாக அப்படியே பில்டப் ஆகிட்டே இருக்கும்.
சிம்பு அப்படியே நடந்து போயிட்டு இருப்பாரு. நடந்து போயிட்டு ஒரு இடத்துல நிற்பார். நின்றுட்டு அவர் உடம்புல இருக்கிற மொத்த ரத்தத்தையும் பார்ப்பார். ரத்தத்தை பார்த்துட்டு ஐயோ இப்படி கொலை பண்ணிட்டோமே அப்படின்னு ஃபீல் பண்ணுவார். அப்படியே அந்த கையில் இருக்கிற அந்த ரத்தத்தை அப்படியே பார்ப்பாரு. பார்த்துட்டு திருப்பியும் அவரோட எமோஷன்ஸை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு திருப்பியும் அவர் வந்து ஒரு மாதிரி ஆக்ரோஷமாக கிளம்புவார். முகத்தில் ஃபுல்லாக ரத்தமாக இருக்கும். ரத்தத்தை வந்து கழுவலாம் அப்படின்ட்டு ஒரு இடத்துல போயிட்டு தண்ணியை போட்டு மூஞ்சி கழுவுவார். கழுவும் போது அங்கே ஒரு படையே வந்து ஓடி வர மாதிரி ஒரு சத்தம் கேட்கும் தூரத்துலேருந்து. அங்கே திருப்பியும் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷனை காட்டுவாங்க. பேக் ஷாட்டில் சிம்புவை டேர்னிங்கோடு பயங்கரமாக காட்டியிருப்பாங்க. அப்போ கீழே இருந்த கத்தியை சிம்பு எடுத்துட்டு அங்கே இருக்கிற அந்த ஆட்களை நோக்கி பார்க்கும்போது அப்படியே ஒரு ட்ரெயின் அங்கே ஃபாஸ்ட்டாக ரொம்ப பாஸ் ஆகி போவோம். அப்போவே எல்லாருக்கும் தெரியும் சிம்பு இதுக்கு மேல் தொட முடியாது, அந்த ட்ரெயின் வேகத்தில் இவர் கிளம்புறாரு அப்படின்ற மாதிரி டேரக்டர் ரொம்ப கிளவர் மைண்டடாக ஒர்க் பண்ணியிருப்பார். அனிருத் இங்கே சூப்பராக வேலை செஞ்சுருப்பார். அப்படியே அந்த கேமரா லோ ஆங்கிள்லேருந்து பேன் ஆகி மேலே வர சொல்ல ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி 4 வேரியேஷன் வந்து கரெக்டாக அனிருத் காட்டியிருப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த கையில் அந்த ரத்தம் இருக்க சொல்ல வந்து அப்படியே அந்த எமோஷன்ஸை கேரி பண்ணுற மாதிரி அந்த மியூசிக் அப்படியே ஃபுல்லாக மைல்டாகும். அதுக்கப்புறம் திருப்பி அந்த ஃபேஸுக்கு வர சொல்ல அந்த கம்பீரத்துக்கு அந்த ஒரு ரகட்னஸ்க்கு அப்படியே அந்த பிஜிஎம் டோட்டலாக திருப்பி ஆக்ரோஷமாக வரும். அப்படியே நகர்ந்து போய் அந்த ஃபேஸை கழுவலாம் மூஞ்சை கழுவலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பு போக சொல்ல திருப்பி அந்த மியூசிக் வந்து அப்படியே மைல்ட் ஆகி திருப்பி அப்படியே ஒரு மெமரிஸை ஒரு மொமெண்ட்ஸை கிரியேட் பண்ணுற மாதிரி அப்படியே அந்த மியூசிக் திருப்பி மைல்ட் ஆகும். இது 100% புட்டாப்புங்க, நான் நிரப்பறாதீங்கம்மா. அவங்கள பார்த்து அந்த கத்தியை எடுத்து நிற்க சொல்ல அந்த பிஜிஎம் வந்து திருப்பியும் ஸ்ட்ராங் ஆகி திருப்பியும் வந்து வைலன்ஸை கலப்புற மாதிரி பிஜிஎம்மாக மாறும். இந்த சீனில் எல்லா காஸ்ட் அண்ட் க்ரூஸ் மெம்பர்ஸ் பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. நெல்சன் வந்து வெற்றிமாறன் ரோல் பண்ணியிருப்பாரு. அப்போது எதிரில் இருக்கிற சிம்பு வந்து யாரோட ரோல் ப்ளே பண்ணியிருப்பாரு உங்களுக்கு யாருக்குன்னா தெரியுமா? தெரிஞ்சால் வந்து எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ரிஸ்க் எடுக்காமல் எப்படிங்க சார் ரிஸ்க் கிடைக்குமாவா? இந்த டைலாக் ஓன் படத்தில் வைப்பியா? அடுத்ததா டீட்டெயிலிங். ஃபஸ்ட்டு ஹேர் ஸ்டைல். எப்படி நம்ம அன்பு வந்து வட சென்னையில் ஃபங்க் வச்சிருப்பாரோ அதே மாதிரி சிம்புவும் வந்து இந்த படத்தில் ஃபங்க் வச்சிருக்காரு. அந்த டைம் லைனில் அந்த ஃபங்க் ரொம்ப சூப்பராக ஃபேமஸாக இருந்துச்சு. அது ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பார் வெற்றிமாறன். அந்த நைட் சீனில் 2 சைக்கிள் இருக்கும். அந்த 2 சைக்கிளில் ஒரு சைக்கிள் மட்டும் அப்படியே சாஞ்ச மாதிரி இருக்கும், ஆனால் இன்னொரு சைக்கிள் வந்து நார்மலாகவே இருக்கும். அந்த சண்டை நடந்துச்சு அப்படின்னு காட்டுறதுக்காகவே அந்த சைக்கிளை தள்ளி வச்சிருப்பார் வெற்றிமாறன். அன்பு ராஜன்ற கேங்ஸ்டரை விட சிம்பு அரசன் படத்தில் ஒரு மிகப்பெரிய கேங்ஸ்டராக இருக்கலாம் அப்படின்ற ஒரு டீட்டெயிலிங்கும் தெரிய வருது. கோர்ட்டுக்கு வெளியே வந்து சிம்புவும் நெல்சனும் பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் நெல்சன் வந்து அவரை பற்றி கேட்டுட்டு இருப்பார். நெல்சன் வந்து வெற்றிமாறன் மாதிரி தான் காட்டியிருப்பாங்க. சிம்பு வந்து சொல்லுவார், இதெல்லாம் சொல்லிட்டேன், நான் கிளம்புறேன், எனக்கு டைம் ஆச்சு அப்படின்னு சொல்லும்போது உள்ளேருந்து கோர்ட்லேருந்து கூப்பிடுவாங்க, வாப்பா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே சிம்பு என்ன பண்ணுவார், அந்த காலர் பட்டன்லாம் கட்டிட்டு நல்லவ மாதிரி அப்படியே உள்ளே போவார். கண்டிப்பாக நடிக்க தான் போகிறாரு அப்படின்ற மாதிரி ஒரு லாங்குவேஜ், பாடி லாங்குவேஜே சூப்பராக காட்டியிருப்பார் சிம்பு. அடுத்து நம்ம கேஸ் தான், நான் போயிட்டு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்கிறேன். அந்த கோட் சீனில் சிம்புவோட கழுத்தை பார்த்தீங்கன்னா அந்த நங்குரம் போட்ட டாலர் இருக்காது. ஏன்னா நம்ம ஃப்ளாஷ்பேக் சீனில் பார்த்துருப்போம், எப்போவுமே அந்த நங்குரம் டாலர் இருக்கும் ஃப்ளாஷ்பேக் சீனில். ஆனால் இப்போது கழுத்தில் எதுவுமே இருக்காது. அப்படியே ஓடி அந்த கோட் சீன் உள்ள போவார். அரசனோட டீகோடில் நிறைய விஷயங்கள் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். உங்களுக்கு ஏதாச்சும் விஷயங்கள் தெரிஞ்சிருந்தா இல்லை ஹைடன் டீட்டெயில்ஸ் இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. ஆனால் சிம்பு எந்த கேங்ஸ்டரை ரிப்ரசென்ட் பண்ணுறாரு, எந்த கேங்ஸ்டரோட பாடி லாங்குவேஜை ஃபாலோ பண்ணுறாரு, இல்லை இந்த கேங்ஸ்டரோட ரியல் இன்சிடென்ட் தானா அப்படின்ற விஷயத்தை வந்து கீழே கமெண்ட்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.